ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் வீடியோ ஃபாரஸ்ட்டுக்கு. மலைக்கோட்டாலம் ஃபாரஸ்ட், சின்ன ஃபாரஸ்ட் தான், வாங்க பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மலைக்கோட்டாலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துருக்கேன். ஆனால் ஃபாரஸ்ட் இல்லை, இது வெளி சைடு தான். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. காட்டுக்குள்ளே போகலான்ட்டு சொன்னாங்க. சரி, அதனால் அப்படியே வந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா தெரியும், இந்த மலை மேலே போகலான்னு இருக்கேன். சரிங்களா, பேக் சைடில் ஒரு மாடு கூட இல்லை பாரு, நாட்டு மாடு எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மலைக்கோட்டாலம் மலைக்கிட்ட வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தெரியுதுங்களா, இது எல்லாமே பாருங்கள் அந்த மலையிலேருந்து இறங்குற தண்ணி தான். சரிங்களா, இந்த இடத்துல நிறைய மயிலெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எதனா கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நான் காட்டுவேன், அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரிங்களா, ஸோ பாருங்கள், நல்லா அடர்ந்த காடு மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து மலைக்கோட்டாலம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். திரும்ப கண்டினியூ பண்ணுற வீடியோவை. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டாலம் மலைக்கிட்ட வந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரீச் ஆகிடும் மலைக்கு. சரிங்களா, அப்படியே நம்ம நடந்து போகிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ட்ராக்கிங் மாரி போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாம் போயிட்டுருக்காங்க. தெரிஞ்சிச்சுன்னா பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஸோ ட்ரெக்கிங் மாரி இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கேன். அந்த மலையை ஏறிட்டு நான் உங்களுக்கு தெரிய வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். ஹாய் காய்ஸ், இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இந்த பழம் தெரியுதுங்களா? ஸோ இதை பறிக்கிறேன் பாருங்கள். இது பேர் குறிஞ்சி பழம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த வேப்பலம் போல் சாப்பிட்ற மாரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், நான் பறிக்கிறேன் அந்த பழம். குறிஞ்சி பழமா, அது பேர் குறிஞ்சி பழம். சரிங்களா, அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்களா. இந்த இலையை பாருங்கள், பார்க்குறதுக்கு வேப்பலை மாரி இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. இதெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க. சரிங்களா, ப்ளே பண்ணு. இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் ஒரு கொட்டை இருக்குது பாருங்கள், வெள்ளை கலர் கொட்டை. அதுக்கு சாப்பிடக்கூடாது, அது துப்பிடணும். சரிங்களா, அந்த வேப்பலை பழம் சாப்பிட்ற ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்குது. நைஸ், குட். நீங்கள் எங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பலை இலை மாரி தான் தெரியும். அதை பார்த்து நீங்கள் வேப்பலை பழம் நினச்சிக்கூடாது. இது பேர் குறிஞ்சி பழம். அந்த பழத்துக்குள்ளே இருக்கிற கொட்டை இது தான். இதை சாப்பிடக்கூடாது, இதை கீழே துப்பிடணும். நம்மளை இங்கே விட்டுட்டு ரொம்ப தூரம் அவங்களாம் நடந்து போயிட்டாங்க காய்ஸ். அதனால் நானும் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக நடந்தால் தான் அவங்கள ரீச் பண்ண முடியும். சரிங்களா, பிடிச்சிடுவேன் நினைக்கிறேன். தண்ணியோட அது தண்ணி அங்கே பார்த்தோன்னீங்கன்னா அந்த தண்ணி தான் இது. ஸோ மழை கிட்ட வந்துட்டோம். இந்த மழை கிட்ட வந்த பிறகு இந்த ஜோராக எத்தனை மழை பிடிச்சிக்கிச்சிங்கன்னா கஷ்டமாயிரும் போல் இருக்க ஃபீல் இருக்குது. மழை வர ஃபீல் தான் இருக்குது. சரிங்களா, வந்துச்சுன்னா கஷ்டம். வீட்டுக்கும் ஓட முடியாது, மலை மேலே ஏற முடியாது, நிற்க இடம் இல்லைங்க. இங்கே பொட்டைக்காடு இது ஒருமாரி. பாருங்கள், சுற்றி எங்கேயும் நிற்கிறதுக்கு ஒரு வசதியான இடம் இல்லை. நான் நடுவில் நின்றுருக்கேன், உங்களுக்கு தெரியும். இதுதான் நான் லாஸ்ட் டைம் கூட போட்டிருந்தேன், மலைக்கோட்டாலம் மலை பாருங்கள் அப்படின்ட்டு. அதுதான் இது வீடியோ. இது மேலே ஏறலான்னு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அளவுக்கு ஏற முடியுதுன்னு தெரியல, பார்க்கலாம்.